விஜய் கொடுத்த ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சில லட்சம் கோடிகள் பணம் தேவைப்படுது. அதிமுகவுக்கு இனி எதிர்காலம் இல்லை என்பதை கடைக்கோடி தொண்டன் வரையில் இன்று உணரத் தொடங்கி இருக்கிறார். உங்க தங்க வெள்ளி நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்ட் தான் பெஸ்ட். உங்கள் தங்கம் வெள்ளிக்கு உடனடி பணம். அதிமுகவுக்கு இனி எதிர்காலம் இல்லை என்பதை கடைக்கோடி தொண்டன் வரையில் இன்று உணரத் தொடங்கி இருக்கிறார். தொடர்ந்து வெற்றிகளை குவித்த ஸ்டாலின் 26 தேர்தல் அப்ப எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கிட்டாரு. ஆனா ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தோல்வியை மட்டுமே சந்தித்த எடப்பாடி எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு இருக்காரு. இது எப்படி நீங்க நியாயப்படுத்த? நேற்று சி வி சண்முகம் அவர்கள் பேசும்போது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசினாங்க, நான் சத்தியம் பண்றேங்கிற லெவலுக்கு அவர் போயிட்டார். அரசியல்வாதிகளுக்கு சத்தியம் பண்றது, கற்பூரம் வச்சு சத்தியம் பண்றது, துண்டை போட்டு தாண்டுறது சகஜங்க, இதெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. இபிஎஸ் அவர்களுடைய முடிவுனால தான் இப்படி ஒரு விஷயம் ஏற்பட்டதா? ஒருவேளை வெளியில போனவங்க எல்லாம் உள்ள இருந்திருந்தா சமநிலை அடைஞ்சிருக்க முடியுமா திமுகவும் அதிமுகவும்? இப்போதான் நீங்கள் பாயிண்ட் விஜய் சிஎம் ஆகிறத தடுக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தது. அதில் ஒரு முயற்சி தான் அதிமுகவை திமுக சப்போர்ட் பண்ணுறது. 1/2% ஓட்டு வாங்கின விசிகலேருந்து ஒரு முதலமைச்சர் ஆக்கிட்டு 34% ஓட்டு வாங்கின ஒரு கட்சிக்கு நாங்கள் வாய்ப்பை மறுப்போன்றது தவறான பார்வை. அப்படி தான் அந்த ஐடியா ஃப்ளோட் ஆகுது. விஜய் கொடுத்த ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சில லட்சம் கோடிகள் பணம் தேவைப்படுது. இந்த நிதி நெருக்கடியை அவரால் எப்படி சமாளிக்க முடியும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுலே இன்னும் சீமான் தவிர்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சீமான் பார்த்தாலும் பார்க்காட்டி அது நியூஸ் கிடையாது. அவரால் பார்க்காமலாம் இருக்க முடியாது. கொஞ்ச நாள் அவர் பார்த்துருவார். டைட்டில் ஸ்பான்சர் பெஸ்ட் மணி கோல்ட். பழைய தங்க வெளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். ஏடிஎம்கே பற்றி சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2021 ஆட்சியில் திமுக அமர்ந்த உடனே மறுபடியும் என்ன பேசப்பட்டதுன்னா ஏடிஎம்கே விஷயங்கள் தான் பெரிதும் மீடியாவால் பேசப்பட்டதுங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஏடிஎம்கேல நடந்த பிரச்சனைகள், ஓபிஎஸ் தலைமை இபிஎஸ் தலைமை பிரிஞ்சது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் 2021 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்தது. அதுக்கப்புறம் கட்சி அடுத்த கட்டத்தை நகர்ந்து வந்தது. சில நேரங்களில் அவங்களால எதிர்கட்சியாக கூட செயல்படாமல் போச்சு அந்த டேர்மில். இப்போ அதே மாதிரி ஒரு நிலைமை இங்கே திருப்பியும் ஏற்பட்டிருக்கு. இப்போ 2 அணியாக நிற்கிறாங்க. இது கட்சி இன்னும் மேலும் பலவீனம் அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்குங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. இது எப்படி எடுத்துக்கலாம்? அதான் உண்மை. இப்போ தொடர் தோல்விகள் 2-5 ஆண்டுகள் அவங்க அதிகாரம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. கட்சி ஆரம்பித்து 72லேருந்து 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு. அதுக்கு பிறகு கண்டினியூஸாக அவங்க 10 வருஷம் பவரில் இருந்தாங்க. அப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஒரு 2-3 ஆண்டுகள் பவர் இல்லாமல், ஒரு வருஷம் குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதன் பிறகு 2 ஆண்டுக்கு திமுக ஆட்சி. அப்புறம் மறுபடியும் ஜெயலலிதா வந்தோடனே 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு இருந்தது. கடைசியாக அந்த அம்மா 10 வருஷம் ஆட்சியை என்ஷூர் பண்ணிட்டு போனாங்க. ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் இறந்து போனாங்க. அதில் நல்லா இவங்க மஞ்சா குளித்தார்கள்னு சொல்லலாம். நீங்கள் நன்றாக அதில் மூழ்கி முத்தெடுத்தார்கள். 21 விழுந்த பிறகு எந்திரிக்க முடியல. 21 தோல்வியை பலரும் கணித்தது இது சுழற்சி முறையில் வரக்கூடியது, சைக்கிளிக்கல். அடுத்த தடவை ஜெயிச்சிருவாங்க, தோக்கிறது ஜெயிக்கிறது 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நடக்கும்னு நினச்சாங்க. பட் கடந்த முறை வாங்கினதோட கீழே போயிருக்குது. இப்போ எழும்பி நிற்பதற்கான கட்சியோட கட்டமைப்பு, வசீகர தலைமையெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை. உங்களுக்கு கட்சி இப்போ இருகூறாக பழகிற லெவலுக்கு போயிருக்கு. எம்எல்ஏஸ், பெரும்பாலான எம்எல்ஏஸ் எடப்பாடிக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. கட்சி தவல்படி அது அவங்க தண்டிக்கப்படலாம், பதவி இழக்கலாம், அது வேறு. பட் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அவருக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. 47 25 அவருக்கு எதிராக நிற்குது. மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கதை என்னன்னு தெரியல. கட்சி இருகுறாக உடஞ்சிருச்சுன்றது தெளிவாகவே தெரியுது. ஸோ அவங்க தங்களுடைய இருப்புக்காக இன்று போராடுகிறார்கள். தே ஆர் கேஸ்பிங் ஃபார் தேர் ப்ரீத்துன்னுவாங்க. அவங்க உயிர் பிழைத்திருக்க, அரசியல் ரீதியாக உயிர் பிழைத்திருக்க கட்சி போராடி கொண்டிருக்கு. தே ஆர் கேஸ்பிங் ஃபார் ஆக்சிஜன். அது வசீகர தலைமை இருக்கும்போது மட்டும்தான் அந்த கட்சி வெற்றிகரமாக இயங்கி இருக்குது. எம்ஜிஆர் 15 ஆண்டுகள், பிறகு ஜெயலலிதா 29 ஆண்டுகள். அதுக்கு பிறகு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிர்ஷ்டவசமாக அந்த கட்சிக்கு பதவியில் கொண்டு உட்கார வச்சுட்டு அதிகாரத்தை வாங்கி கொடுத்துட்டு அந்த அம்மா செத்து போனாங்க. அதில் 4.5 வருஷம் வண்டியை ஓட்டினாங்க. அதுக்கு பிறகு உங்களால் ஜெயிக்கவே முடியலையே. ஸோ வசீகர தலைமை இருக்கும் வரை தான் அந்த கட்சியால் வெற்றிகரமாக இயங்க முடிஞ்சிருக்குது. அது இல்லை இன்றைக்கி. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா, அதுக்கு பிறகு வசீகர தலைமை, அதிமுகவை வழிநடத்தக்கூடிய ஒரு வசீகர தலைமை. அதுக்கு ஏதாவது ஒரு சினிமா பிரபல்யம் அல்லது வேறு விதமான வசீகர தலைமை, பெரும்பாலும் சினிமா பாப்புலாரிட்டி, அதுதான் தேவைப்படுது. அது இன்றைக்கி இல்லை. அது இல்லைன்னும் போது பவர் இல்லைன்னா என்ன நடக்குமோ அது அந்த கட்சியில் நடக்குது. இட்ஸ் வெரி சிம்பிள். 2021-26 பவர் இல்லைன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்க அதிகாரத்தை இழக்கும்போது அந்த கட்சி உடஞ்சிருக்கு.
தொண்ணூத்தாறு ஜெயலலிதா ஆட்சியில் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த மந்திரிகள், 96 திமுக ஆட்சியில் பாதி பேர் பிரிஞ்சு போய் போட்டி அதிமுக நடத்தி திமுக ஆசீர்வாதத்தோட ஜெயலலிதாவுக்கு எதிராக இயங்கினாங்க. 2001-6 வந்து ஆட்சி நல்ல வளமான இலாக்காக்களை அனுபவித்தவர்கள் ஜெயலலிதா ஆட்சியில். 2006-11 ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு பிரிவு திரும்பிச்சு. சேகர் பாபு போன்றவர்கள்லாம் அதில் தான் அன்றைக்கி தான் வெளியில் வந்தாங்க. முத்துசாமி இவங்கெல்லாம் வந்து பவர் இல்லைன்னா வெளியில் போகிறவங்க. 2011 21 கட்சியில் அதிகாரம் இருந்தது, அமைதியாக இருந்தாங்க. 21 மறுபடியும் சிக்கல். ஓபிஎஸ்ஸை தூக்கி ஏன் வெளில போடுறாரு? மைத்ரேயன் போய் ஏங்க திமுகவில் சேர்றாரு? மைத்ரேயன்றவர் வந்து டாக்டர் மைத்ரேயன் எனக்கு நல்ல நண்பர் தான் அவர். அது ஒரு கிளாசிக் கேஸ். அவர் வந்து ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் 99 பிஜேபியில் தமிழ்நாடு பிஜேபியில் துணைத் தலைவராக இருக்கிறார். 99 வந்து பிஜேபியை திமுக ஆதரிக்கிறது என்ற முடிவு எடுத்தது. ஏன்னா ஜெயலலிதா கவிழ்த்த பொழுது ஒரு ஓட்டில் திமுகவோட 6 எம்பிக்கள் பிஜேபி ஆதரித்தார்கள். திமுக ஆதரவில் கட்சி இயங்குதுனால் எனக்கு கட்சி வேணான்னு வெளியில் போகிறார். ஜெயலலிதா 3 டேர்ம் கிட்டத்தட்ட வந்து 14 ஆண்டுகள், ஒரு டேர்ம் 2 இயர்ஸ், இன்னும் 2 டேர்ம் 6 இயர்ஸ் 14 ஆண்டுகள் அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்குறாங்க. அவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ்னு மாறி இருந்தார். கட்சியில் 2 வருஷமாக இல்லை பார்த்துருப்பீங்க. திமுகவில் வந்து சேர்ந்தார். திமுகவில் வந்து சேர்றாருங்க மைத்ரேயன். அவருக்கு இங்கே என்ன ஸ்பேஸ் இருக்க போகுது உங்களுக்கு? அவர் பிறப்பால் ஒரு பிராமணர், மிகுந்த பெரிய படிப்பு படிப்பாளி, கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். ஜெயலலிதா தான் அவரை வந்து 14 ஆண்டுகள் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கினாங்க. அவரை அக்செப்ட் பண்ணிட்டதுக்கும் இங்கே ஒரு பெரிய சர்ச்சை போச்சு. மைத்ரேயனுக்கு திமுகவால் லாபம் இருக்கலாம், ஏன்னா அப்போ திமுக ஆட்சி. ஆனால் மைத்ரேயனால் திமுக என்ன லாபம்? ஏன் ஸ்டாலின் சேர்த்துக்கிட்டாரு? திமுகக்குள்ளே பெரிய விவாதங்களை இது கிளப்பியது. ஏன்னா பெரிய அளவில் பிராமண எதிர்ப்பை கொண்ட ஒரு கட்சி, அந்த கட்சியில் பிராமின் எம்எல்ஏஸ் எம்பிஸ் இருந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதற்காக இவரை சேர்க்கிறார்? இவரால் என்ன வாக்கு வங்கி அவர்களுக்கு கூட போகிறது? சரி, எதற்காக இந்த முடிவை டாக்டர் மைத்ரேயன் எடுக்கிறார்? அவருக்கு என்ன கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு முடிவு இது. 2வது, எல்லாத்தையும் அவர் அடைந்தவர், அனுபவித்தவர். ராஜ்யசபா ஒரு டேர்ம் கிடைக்கிறதே கஷ்டம், 3 டேர்ம் கிடைச்சது அவருக்கு. அவர் ஏன் போய் அங்கே சேர்றாரு? அப்போ அதிமுகவுக்கு இனி எதிர்காலம் இல்லை என்பதை கடைக்கோடி தொண்டன் வரையில் இன்று உணரத் தொடங்கி இருக்கிறான். இப்போ இது வந்து இபிஎஸ் அவர்களுடைய முடிவுனால தான் இப்படி ஒரு விஷயம் ஏற்பட்டதா? ஒருவேளை வெளியில் போனவங்க எல்லாம் உள்ளே இருந்திருந்தா ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு சமநிலை அடைஞ்சிருக்க முடியுமா திமுகவும் அதிமுகவும்? இப்போ தான் நீங்கள் பாயிண்ட்டுக்கு வரீங்க. உங்கள் கேள்வியை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ண வேண்டிய கேள்வி. அது சரியானு சொல்லுங்கள். அதாவது வந்து இது வந்து எடப்பாடின்ற ஒரு தனிநபருடைய தவறா, அல்லது இது கட்சியோடைய ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளமா? யார் இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த கட்சிக்கு இனி பழைய க்ளோரியஸ் பாஸ்ட் கிடையாது. அந்த பழைய பொற்காலம் என்பது அந்த கட்சிக்கு காலாவதியாகி போனது. எடப்பாடியை மட்டுமே குறை சொல்கிறது வேஸ்ட்டு. யார் தலைமையில் இருந்தால் இப்போ இவங்க ஓபிஎஸ் சசிகலா எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் கூட 5 தொகுதி என்னமோ தான் கூட ஜெயிக்கிறாங்க இவங்க. அப்படின்னா இது தனி மனிதரை மட்டும் ஏன் குறை சொல்லணும்? ஜெயலலிதாவோட அந்த கட்சியோட பொற்காலம் என்பது முடிவுக்கு வந்து விட்டது. The party is facing an existential crisis. இல்லை, இதை ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, கட்சி வந்துட்டு உடஞ்சிருச்சு, கட்சி ஒத்துமையால அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான், ஒரு பிம்பம் மட்டும்தான் அதிமுக மேலே கிரியேட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்தது. அஃப்கோர்ஸ் இபிஎஸ் அவர்கள் வந்து எல்லாத்தையும் வெளியில் நீக்கிக்கிட்டே இருந்தார். நேற்று கூட சிவிஷன் என்ன சொல்கிறாரோ, வந்ததுலேருந்து நீக்கம்னு எழுதிட்டே இருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு வேளை இதுக்கு இடம் கொடுக்காம இருந்திருந்தா மேபி ஒரு சமநிலை அடைஞ்சிருந்ததற்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். அப்போ கூட அந்த பழைய பாஸ்ட் இருக்குமான்னு தெரியல. மேபி கொஞ்சம் கூட சீட் இருந்திருக்கலாம், ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் புத்தாலித்தனமாக நடந்திருந்தால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மே ஹேவ் எக்ஸிஸ்டட், நமக்கு தெரியாது. ஆனால் எண்ட் ரிசல்ட் இப்போ வந்து எடப்பாடி தலையில் தான் அது விழுது. உங்களுக்கு வந்து நீங்கள் அவர் சொன்ன மாதிரிங்க 21க்கு பிறகு, குறிப்பாக தோல்விக்கு பிறகு கட்சியை விட்டு நீக்கினவங்க பட்டியல் தானேங்க பெரிய பட்டியல். யோசிச்சு பாருங்கள். ஸ்டாலின் தொடர்ந்து வெற்றிகளை குவித்த ஸ்டாலின் 26 தேர்தல் அப்போ எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கிட்டார், இன்க்ளூசிவாக இருந்தார். ஆனால் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தோல்வியை மட்டுமே சந்தித்த எடப்பாடி எல்லாரையும் வெளியில் அனுப்பிக்கிட்டு இருந்தார். இது என்ன அரசியல்? இது எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீங்க? அப்போ அதிமுக ஒற்றுமையாக இருந்தாலும் அவர்களுக்கு பழைய பொற்காலம் கிடைக்குமா, அல்லது இதற்கு எடப்பாடி மட்டுமா காரணமா என்றது தான் நியாயமான கேள்வி. எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸில் அந்த பார்ட்டி இருக்கிறது என்பதும் உண்மை. மேபி எடப்பாடிக்கு இன்னும் கொஞ்சம் புத்தாலியாக இருந்திருந்தால் இந்த சரிவை தள்ளி போட்டிருக்கலாம். கூட போஸ்ட்பாண்ட் தி இன்னெவிட்டபிள் ஒன். ஏன்னா ஓபிஎஸ் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாருங்கிறத பார்க்க முடிஞ்சு. ஆமாம், இப்போ அவர் சேர்த்து மட்டும் என்ன வந்திருக்க போகுது? அந்த கேள்வி வருது இப்போ. எஸ், கெஞ்சினார், மன்றாடினார், இறைஞ்சினார். அதுவும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஆர்வி அண்ணன் எடப்பாடினார். கடைசியில் திமுகவில் போய் சேர்ந்து அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். இல்லை, இப்படி உட்கட்சியிலேயே பிரச்சனை வரப்போ மக்கள் மத்தியில் அந்த கட்சியின் மேலே ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாமல் போகுது இல்லையா? அப்சல்யூட்லி. நம்பிக்கைத்தன்மை குறைஞ்சிருக்குது. கட்சி வந்து கீழே போயிட்டு இருக்குது. அடுத்த 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருப்பார்களே ஆனால்
கட்சி இன்னமும் இதை விட மோசமான கண்டிஷனில் சிதிலமடைந்து போகும். திமுகவை பார்த்தீங்கன்னா 13 ஆண்டுகள் பவர் இல்லாமல் இருந்திருக்காங்க, 10 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. ஏடிஎம்கே அப்படி கிடையாது. எவ்ரி 5 இயர்ஸ் அதுக்கு பவர் வேணும். அப்படி இல்லைன்னா கட்சி சதரும் சின்னாபின்னமாகும். அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு எடப்பாடி மட்டும் காரணமாக, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அந்த கட்சி தன்னுடைய வசீகர தலைமையை இழந்ததால் எடப்பாடியால் இன்றைக்கி நடந்தது, நாளைக்கு எடப்பாடி இல்லைன்னா கொஞ்சம் காலம் கழிச்சு நடக்கும்ன்ற ஒரு கருத்தும் நிலவுது. அது எது சரின்றதை நம்மளால் முடிவு கட்ட முடியல. எப்படி பார்த்தாலும் அதிமுகவோட வாக்கு வங்கி ஒரு குறிப்பிடத்தக்க அளவு தாவக்காவிடம் போய்விட்டது, போய்கொண்டு. அதுதான் சொல்கிறேன். இப்போ எடப்பாடி அவர்கள், அதாவது ஜெயலலிதா அவர் தலைமை இல்லாமல் தான் 2021 கிட்டத்தட்ட 2-3% வித்தியாசத்தில் தோற்று போனாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை திரு எடப்பாடி அவர்கள் வந்து இதெல்லாம் சரி கட்டியிருந்தார் அப்படின்னா கொஞ்சம் தக்க வச்சுருந்துருக்கலாமோ அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியும். நம்மளுக்கு எப்படி இது போகுங்கிறது தெரில அடுத்த கட்டம். இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, நேற்று வந்து சி வி சண்முகம் அவர்கள் பேசும்போது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசினாங்க, வந்துட்டு நான் சத்தியம் பண்ணுறேங்கிற லெவலுக்கு அவர் போயிட்டார். இப்போ அரசியல்வாதிகளுக்கு சத்தியம் பண்ணுறது, கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுறது, துண்டை போட்டு தாண்டுறது, குழந்தைய போட்டு சத்தியம் பண்ணுறது, இதெல்லாம் சகஜங்க. இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. அந்த பேச்சு நடந்தது அன்றைக்கு ஒரு 3 நாட்கள் அது போச்சு. இந்து பேப்பரில் பேஜ் 1லேயே வந்தது. அன்திங்கபிள் இஸ் ஃப்ளோட்டட் அப்படின்னு ஏடிஎம்கேவை டிஎம்கே சப்போர்ட் பண்ணும். அந்த முயற்சி எடுக்கப்பட்டதெல்லாம் உண்மை தான். அது உண்மை, அது 100% உண்மை. விஜய் சிஎம் ஆகிறத தடுக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தது. அதில் ஒரு முயற்சி தான் அதிமுகவை திமுக சப்போர்ட் பண்ணுறதுன்றது. அது கடைசி நேரத்தில் திமுகவுக்கு உள்ளேருந்து வந்து எதிர்ப்பு குரல்கள், குறிப்பாக கனிமொழி முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சரின் அன்பு தங்கை கனிமொழியோடைய கடும் எதிர்ப்பு மற்றும் சில மூத்த தலைவர்களுடைய எதிர்ப்பால், குறிப்பாக கனிமொழியோட மிக கடுமையான எதிர்ப்பின் காரணமாகவும் வெளியில் ஆதரவு கிடைக்காது, மக்கள் காரி உமிழ்வார்கள், இப்போ ஆட்சி மட்டும்தான் போயிருக்குது, இந்த காரியத்தை பண்ணோன்னா கட்சி நிரந்தரமாக அழிஞ்சிடும்ன்ற ஞானோதயம் கட்சி தலைமைக்கு கடைசி நேரத்தில் வந்ததால் அது கைவிடப்பட்டது. ஆனால் அப்படி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது உண்மை. அது எல்லாத்தையும் இன்றைக்கி சி வி சண்முகம் சொல்கிறாரு, இப்போ இதுக்கு பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, எதை வேணால் பேசலாம், அடுத்து என்ன? இல்லை, நான் ஏன் அதை கேட்குறேன்னா, திருமாவர்களை முதல்வராக்குவதற்கு கூட வந்துட்டு திமுக பரிந்துரை பண்ணுது. அப்போ வந்து ஆட்சி அமைக்கலாங்கப்போ நாங்களே ஒத்துக்கிட்டோம், ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கலை அப்படின்னு அவர் சொன்னார். திருமாவசியமாக்குறன்ற முடிவும் இந்த நேரத்தில் தவறான முடிவுங்க. 1/2% ஓட்டு வாங்கின விசிகலேருந்து ஒருவரை முதலமைச்சராக்கிட்டு 34% ஓட்டு வாங்கின ஒரு கட்சிக்கு நாங்கள் வாய்ப்பை மறுப்போன்றது வந்து தவறான பார்வை. தலித் என்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து அவரை முதலமைச்சராக்குகிறீர்கள் என்றால் அப்படி தான் அந்த ஐடியா ஃப்ளோட் ஆச்சு. ஆனால் கடைசியில் வந்து உங்களுக்கு அது எங்கே போய் நிற்கும்? ஒருவேளை அது சக்ஸஸ் ஆயிருந்ததுன்னா 34%க்கு மேலே 34.85% 35% வாக்கு வாங்கின கட்சி ஆட்சி அமைக்க விடாமல் 1/2% ஓட்டு வாங்கின கட்சி நீங்கள் ஆட்சி அமைக்க விடுறீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவு ஏற்படும். அது தெரிஞ்சு தான் திருமாவே அந்த முயற்சி வந்து கடைசி நேரத்தில் செயல்படாமல் போனதுக்கு திரும்ப விழித்து கொண்டார். இது வந்து தலித் ஆன்டி தலித் பாலிடிக்ஸ் கிடையாது. இது வந்து சுயநல அரசியலுக்காக திமுக அண்ணா திமுக விளையாடுறாங்கன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. பட் எனவே முடிஞ்சு போன விஷயம். இன்றைக்கி இது எல்லாத்தையும் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ அரசாங்கத்துக்கான ஸ்திரத்தன்மை 25 எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபிகேஷனில் மாட்டுவானா மாட்ட மாட்டானா, நம்பர் 1. நம்பர் 2, நிர்வாக ரீதியிலான விஷயங்களில் விஜய் கொடுத்த ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சில லட்சம் கோடிகள் பணம் தேவைப்படுது. அது அவரால் எப்படி வந்து இந்த நிதி நெருக்கடியை அவரால் எப்படி சமாளிக்க முடியும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். சார், இதில் நான் நிறைவாக ஒரு கேள்வியோடு முடிக்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ சீமான் அவர்களுடைய, அதாவது சீமான் அவர்கள்கிட்ட வந்து நேற்று வந்து பத்திரிக்கையில் ஒருத்தர் வந்துட்டு மைக்கு நீட்டுறாரு, அவர் எதுவுமே சொல்லலை, கருத்தே சொல்லலை, போங்க தம்பி அப்படின்னு போயிட்டாருங்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கு காலையில் வந்த தகவல், இது வந்து அதிகாரப்பூர்வமாகறதுலாம் எனக்கு தெரில, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுலே இன்னும் சீமான் தவிர்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தலைமை வட்டாரம் வந்து சொல்கிறதா கேள்வி. இது எப்படி எடுத்துக்கலாம்? தெரியலங்க, இது எனக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வியாக இருக்குது. அது என்ன சொன்னார் ஏதுன்னு அதிகாரப்பூர்வமாக எதுவும் வரல. விஜய் ப்ரெஸ்ஸை பார்க்கலன்றது ஒரு விஷயமா என்று கிளப்பப்படுது. விஜய் பார்த்தா தான் நான் பார்ப்பேன்னு சீமான் சொன்னதாக ஒரு தகவல் வருது. தட்ஸ் அஃப்கோர்ஸ் அன்கன்ஃபர்ம்டு. வாட்ஸ்அப்பில் வரது எல்லாத்தையும் நம்ப முடியாது. இப்போ சீமான் பார்த்தாலும் பார்க்காட்டியும் அது நியூஸ் கிடையாது. அவரால் பார்க்காமலாம் இருக்க முடியாது. கொஞ்ச நாள் அவர் பார்த்துருவார். அவர் வந்து அதனால் பேச வேண்டியது விஜய் எப்போ ப்ரெஸ்ஸை பார்ப்பாருன்றது தான். சீமான் பார்த்தாலும் பார்க்காட்டியும் அவர் ஒரு கட்சியின் தலைவர், அதுக்கு ஒன்றும் பெரிய அர்த்தம் கிடையாது. அவரால் பார்க்காம இருக்க முடியாது, அவர் பார்ப்பார். விஜய் பார்க்கலன்றது எத்தனை நாளைக்கு அவர் சிஎம் ஆகிட்ட பிறகு மீடியாவை பார்க்காம இருப்பார். அவர் பார்க்காட்டியும் யாரையாவது வந்து அமைச்சர்களை வந்து ஸ்போக்ஸ் பர்சன்ஸாக நியமிக்கணும் அரசின் சார்பாக. அப்படி பண்ணால் கூட ஃபைன். அதையும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது ரொம்ப ஆபத்தானது. நிச்சயமாக சார். இது எப்படி அடுத்த கட்டம் நகருதுன்னு பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. டைட்டில் ஸ்பான்சர் பெஸ்ட் மணி கோல்ட். பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட்.